ஆன நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த இந்த பெரிதான கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் இருதயத்தில் தந்ததான அவருடைய வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதென்று நான் கண்டேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறார்கள், கடினமாய் உழைக்கிறார்கள். படிக்கிற மாணவர்களாக இருந்தால் கடினமாய் படிக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிரயாசப்படுகிறார். தன் குடும்பத்தை உயர்த்துவதற்கு, தன் பிள்ளைகளை உயர்த்துவதற்கு, தன் தொழில் உயர்த்தப்படுவதற்கென்று இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கடினமாய் பிரயாசப்படுகிறார்கள். இரவு பகல் என்று பார்க்காமல் பிரயாசப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் பிரயாசப்படுவது எந்த அளவுக்கு உண்மையோ அதே நிலைமையில் அநேக மக்கள், ஏன் பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடைந்த அவர்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை அவர்கள் அனுபவிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு வேறு ஒரு நன்மையும் இல்லை. பிரயாசப்படுகிறோம், பலனை அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில் தவறி விடுவோம் என்றால், அல்லது பட்ட பிரயாசத்தின் பலன் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால், அது இருதயத்திற்கு எத்தனை வேதனை, எத்தனை பாரமான, எத்தனை கஷ்டமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த செய்தியின் மூலம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்தின் பலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்கிற எண்ணத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பிரயாசத்தின் பலனை தருகிறவர். அந்த பிரயாசத்தின் பலன் அனுபவிப்பதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அதே பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையில் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் பிரயாசத்தின் பலனை ஒரு மனிதன் இந்த பூமியில் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடினமாய் பிரயாசப்படுகிறீர்கள், பலனை அனுபவிப்பதில்லையே. ஏன் பலனை அனுபவிப்பதில்லை? ஏமாற்றம் நிறைந்த மக்கள் மத்தியில் கடினமாய் உழைத்து, இந்த கம்பெனியில் இப்படி உழைக்கிறேன், எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், கடினமாய் உழைக்கிறேன், இந்த நிதி ஆண்டில் ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வைத்து எப்படியாகிலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார்கள். என் துக்கம் மறைந்து போய்விடும், என் கஷ்டமான நிலைமைகள் மறைந்து போய்விடும், ஒரு வெளிச்சம், ஒரு விடிவு காலம் என் வாழ்க்கையில் வரும் என்று
பிரயாசப்படு, அந்த பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லை என்று வரும்போது மனுஷனுடைய வாழ்க்கை ஏமாற்றம் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. மறுபடியும் அவனால் பிரயாசம் எடுக்க முடியாது. காரணம், இத்தனை ஆண்டுகள் பட்ட பிரயாசத்தினால் தன் சரீரத்தின் பலன் குறைந்த நிலைமையில் எப்படி ஒரு மனிதனால் மறுபடியும் பிரயாசப்பட முடியும்? ஏமாற்றத்தோடு, நெருக்கத்தோடு, கஷ்டத்தோடு, பலவீனங்களோடு இதை யோசித்து யோசித்து வெளியே பேச முடியாமல் இருதயத்தில் சிந்தித்து சரீரத்தின் சுகத்தையும் இழந்த நிலைமையில் இன்றைக்கு பூமியில் அநேகரை பார்க்கிறோம். இன்று இரவு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எங்கே இருந்தும் அல்ல பிரயாசத்தின் பலன் வருவது. நம்பி உழைத்த இடத்திலிருந்து வருவதல்ல பிரயாசத்தின் பலன். என கருமையானவர்களே, பிள்ளைகளிடத்தில் இருந்து வருவதல்ல உங்கள் வாழ்க்கையின் பிரயாசத்தின் பலன். மாறாக இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் தங்கள் வாழ்க்கையில் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். கடவுளால் தான் ஒரு மனிதன் படுகிற பிரயாசத்தின் பலனை கொடுக்க முடியும். என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பிரயாசத்தின் பலனை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்கும்போது விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிறீர்களானால், இந்த செய்தியை கேட்டு ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று எந்த மாற்று கருத்தும் இல்லை. என கருமையானவர்களே, இதே போல உங்களைப் போலவே பிரயாசப்பட்ட ஒரு மனிதனை உங்கள் முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கடற்கரையிலே அநேக படகுகள் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த படகை நோக்கி ஒருவர் புறப்பட்டு வருகிறார். அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு. அங்கே படகுகள் நின்று கொண்டிருக்கிறது. அது யாருடைய படகு என்று சொன்னால் சீமோன் படகாயிருக்கிறது. இரவு நேரங்களில் இரவு முழுவதும் மீன் பிடிக்க சென்று அவர்கள் வலைகளை வீசி மீன் பிடிக்கிறார்கள். ஒரு மீனும் அகப்படவில்லை. என கருமையானவர்களே, இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். இரவு முழுவதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இரவு முழுவதும் அல்ல, வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். யாரிடத்தில் சொல்லுவேன் என் பிரயாசத்தை? இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமையில் நான் பட்ட பிரயாசங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள் இருதயத்தில் தோன்றுகிறது என்று சொன்னால், இன்று இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இரவு முழுவதும் பிரயாசம். அன்பு சகோதரா, உன் சின்ன வயதில் வேலையை துவங்கினாய். இத்தனை ஆண்டுகள் வேலை செய்து வேலை செய்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் உதவி செய்து இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் வெறுமையாய் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உங்களோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். சீமோனோடு படகில் புறப்பட்டு சென்று மீன் பிடிக்க போனவர்கள் ரா முழுவதும் வலை வீசினார்கள். ஒன்றும் அகப்படவில்லை. காலையில் துக்கத்தோடு வேதனையோடு பழகின கடல், மீன் பிடிக்கிறதில் தேறினவர்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது காலையில் நாங்கள் திரும்ப இத்தனை லட்சம் ரூபாய்க்கு அல்லது இந்த அளவுக்கு இத்தனை டன் மீன்களை பிடித்து கொண்டு வருவோம் என்று சொல்லி கடந்து போயிருப்பார்கள். ஆனால் கரையை நோக்கி வரும்போது என்னவோ அவர்கள் இருதயம் துக்கம் நிறைந்திருக்கிறது. காரணம், பட்ட பிரயாசத்தின் பலனை அவர்கள் காண முடியவில்லை. எல்லா நாட்களும் படகு முழுவதும் மீன்கள் நிரம்பி கரையை நோக்கி அந்த மீன்கள் வரும்போது அந்த படகு எத்தனை உற்சாகத்தோடு கரையை நோக்கி செலுத்தப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள்.
ஆனால் இன்றோ அந்த படகு வெறுமையாய் வருகிறது. மீன் நிரம்பி வரும்போது ஆரவாரத்தோடு வரும், ஆரவார சத்தத்தோடு சந்தோஷத்தோடு. கரையில் இருக்கிறவர்கள் அந்த மீன்களை பெற்றுக்கொள்ள, மீனை விற்று பணத்தை சம்பாதிக்கிற எண்ணத்தில் மகிழ்ச்சியோடு அந்த படகு தன் கம்பீரத்தோடு கரையை நோக்கி கடந்து வரும். ஆனால் இன்றோ களை இழந்து, கம்பீரத்தின் தோற்றத்தை இழந்து, தன் எஜமானாலும் நேசிக்கப்படாத நிலைமையில் படகு கரையிலே நிற்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீ பிரயாசப்படுகிற காலத்தில், பலனை கொண்டு வருகிற காலத்தில், சம்பாதித்து சம்பாதித்து பிள்ளைகளுக்கென்று, இனஜன பந்துக்களுக்கென்று, உறவுகளுக்கென்று நீ கொடுக்கிற காலத்தில் நம்பி 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 வாழ்ந்த வாழ்க்கையில் இன்றோ பலனை அனுபவியாமல் களை இழந்த நிலைமையில் உன் குடும்பம், களை இழந்த நிலைமையில் உன் வீடு. சீமோனின் படகும் கரையில் அப்படித்தான் நின்றது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, படகு கரையிலே நின்றது. 2, மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கினார்கள். எல்லா நாட்களிலும் அந்த மீன் பிடிக்கிறவர்கள் மீன்களோடு வரும்போது அவர்கள், நான் நினைக்கிறேன், படகிலிருந்து இறங்குவதல்ல, படகிலிருந்து குதிப்பார்கள். காரணம், அவர்கள் பட்ட பிரயாசத்தின் பலன் படகு முழுவதும் இருக்கிறது. ஆனால் இன்றோ துக்கத்தோடு, வேண்டா வெறுப்பாக, என்ன செய்வது, இறங்கித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைமையில் படகை விட்டு இறங்கினார்கள். இந்த உங்கள் வாழ்க்கையும் ஒருவேளை பலன் இல்லாமல், பட்ட பாடுகளுக்கு பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் வேண்டா வெறுப்பாக நின்று கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாயிருந்தால், இன்று இரவு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரயாசத்தின் பலனை அவர் உங்களுக்கு தருகிறவர். 3, படகையில் இருந்து இறங்கி மீனவர்கள், அதே 2ஆம் வசனம் சொல்கிறது, வலைகளை அலசி கொண்டிருந்தார்களா. அந்த வலையை பார்க்கும் போதெல்லாம் இருதயத்தில் வேதனை. வலையில் என்ன பிரச்சனை? அதே வலை. ஒருவேளை நேற்றோ அல்லது அதற்கு முந்தின தினமோ, போன மாதமோ, போன வருஷமோ வலையை வீசும்போது வலை நிறைய மீன்கள். அந்த மீன்களை பிடித்துத்தான் தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் ஜனங்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருவின் நாட்களிலும் அப்படித்தான் நடந்திருக்கும். அதே வலை. ஆனால் எத்தனை துக்கம். வலையை எடுத்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் அலசும் போது அந்த வலையிலே ஒரு மீனும் இல்லை, ஒரு மீனும் இல்லை. என்னை கேட்கிற என் அன்பு சகோதரா, சகோதரி, பிள்ளைகளை பெற்று இந்த பூமியிலே பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நான் பட்ட பிரயாசத்தின் பலனை எனக்கு திரும்ப தருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலைமையில் எல்லாவற்றிலும் பிள்ளைகள் வாழ்க்கை தோல்வியாய் முடிந்து இன்றைக்கு தள்ளாத வயதிலும் இருதயத்தின் பாரத்தை, இருதயத்தின் வேதனையை வெளியே சொல்லாமல் இருதயத்தில் அடக்கிக் கொண்டு அதே பிள்ளைகளை மறுபடியும் அவர்களையும் பராமரிக்கிற ஒரு நிலைமையில் உன் வாழ்க்கை இருக்கிறதோ, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வலையை அலசினார்கள், அலசி கொண்டிருந்தார்கள், துக்கத்தோடு துக்கத்தோடு துக்கத்தோடு. என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, களை இழந்த படகு, வெறுமையாய் வந்த படகு. மீன் பிடிக்க போனவர்கள் படகை விட்டிறங்கி 3 வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை வாழ்க்கை முழுவதும் வேலை செய்து
40 ஆண்டுகள், 38 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் உழைத்து உழைப்பின் முடிவில் ஒரு பலனும் வாழ்க்கையில் அனுபவிக்காமல் ஓடி 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 நன்மைகள் செய்து ஒரு பலனையும் அனுபவிக்காமல் இதே நிலைமையில் விரக்தியோடு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இதே நிலைமையில் இருந்த கடற்கரையில் வலையை அலசி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் ஒருவர் வந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. இன்று இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள் அதே இயேசு இறங்கி வருகிறார். ஐயா, என் நிலைமையும் அதே நிலைமைதான், என் வாழ்க்கையும் அதே நிலைமைதான். அலங்கோலமான நிலைமை, விரக்தியின் நிலைமை, ஏமாற்றத்தின் நிலைமை, வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையில் இருப்பீர்களானால், அன்றைக்கு பேதுருவும் அவன் சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மத்தியில் புறப்பட்டு வந்த இயேசு இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இரவு நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிற்குள்ளும் அவர் இறங்கி வருகிறார். துக்கம் வலையை அலசி கொண்டிருக்கிற பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு, சீமோன், படகை சற்று கடலுக்குள் தள்ளு. ஒரு மாறுத்தரமும் சொல்லவில்லை, ஒரு மாறுத்தரமும் சொல்லவில்லை. அவன் படகை கடலில் தள்ளினான். என அன்பான தேவ பிள்ளையே, விரக்தியில், வேதனையில், ஏமாற்றத்தில், பிரதிபலனை அடையாத நிலைமையில், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், ஜபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, ஆராதனை காரியங்களை விட்டு உங்கள் வாழ்க்கையில் இழந்த சூழ்நிலையில் நீங்கள் பின்மாற்றத்தில் இருப்பீர்களானால், இன்று இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் படகை கடலை நோக்கி தள்ளு. ஆசீர்வாதத்தின் உறைவிடம், மீன்கள் நிறைந்திருக்கிற இடம் கடல். வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தை நோக்கி, ஆராதனையை நோக்கி, கர்த்தரை தேடுவதை நோக்கி பின்வாங்கி விரக்தியின் மத்தியில், இழப்பின் மத்தியில் பின்னோக்கின நிலைமையில் இருக்கிற நீ உன் வாழ்க்கையை தேவ சமூகத்தை நோக்கி தள்ளு. திரும்பவா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் தேடி வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மாறுத்தரமும் சொல்லவில்லை. அவன் படகை கடலை நோக்கி தள்ளினான். ஆண்டவரோடு நீ கோபித்துக் கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆலயத்திற்கு போவதை நிறுத்திவிட்டாயோ, ஜபத்தை நிறுத்திவிட்டீர்களோ, வேத வாசிப்பை நிறுத்திவிட்டீர்களோ, உபவாச வாழ்க்கையை நிறுத்திவிட்டீர்களோ, கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் கொடுத்ததை நிறுத்திவிட்டீர்களோ, பரிசுத்த வாழ்க்கையை நிறுத்திவிட்டீர்களோ, இன்று இந்த செய்தியின் நேரத்தில் உங்களோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார், பலனை தருகிற நான் இருக்கிறேன், நீ படகை சற்று தள்ளு. ஆசீர்வாதத்தின் உறைவிடத்தை நோக்கி உன் வாழ்க்கையை தள்ளுங்கள். அவர் படகில் ஏறி பிரசங்கித்தார். கடற்கரையில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அவர் பேசின வார்த்தைகளை கேட்டார்கள். நான் விசுவாசிக்கிறேன், பேதுருவும் கேட்டிருப்பார். ஏன் தெரியுமா? நிறைவானவர்களை விட கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு தேவை என்றால், பேதுருவை போல இழந்த நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு. இன்று இரவும் ஏன் இந்த தொலைக்காட்சியை நீங்கள் ஆன் செய்து இந்த தேவ செய்தியை கேட்கிறீர்கள் தெரியுமா? இந்த வார்த்தை உனக்கு தேவை என்று. யூடியூப் சேனல்ல ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் தான் அந்த பேதுரு. எல்லாம் இருக்கிறவர்களுக்கு இறைவன் தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்து இன்று மாலை ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தள்ளினான், அவர் பேசினார். பேசி முடிந்த பின்பு என கருமையானவர்களே, சீமோனை பார்த்து சொல்லுகிறார், படகை
ஆழத்திற்கு கொண்டு போ, ஆழத்திற்கு கொண்டு போ. ஆழத்திற்கு கொண்டு போனார். இவ்வளவு நேரமும் கேட்டிருக்கிறோம், ஆனால் ஏதோ ஒன்றை இவர் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்கிற அந்த எண்ணம் மாத்திரம் அவன் வாழ்க்கையில் நிரம்பி நிற்கிறது. மாறுத்தரம் சொல்லாமல் படகை ஆழத்திற்கு கொண்டு போனார். ஆழத்தில் கொண்டு போனவுடன் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது வலையை எடுத்து படகிற்கு வலது பக்கத்தில் வீசு என்றார். இப்பொழுது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சீமோன் சொல்லுகிறான், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், நேற்று இரவு முழுவதும் பிரயாசம், இதே படகு, இதே நபர்கள், இதே வலை, இதே கடல், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறான், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன். என கருமையானவர்களே, வலையை வீசினான். எப்பொழுதும் போல படகை நோக்கி வலையை இழுத்தான். இரவு முழுவதும் இழுக்கும் போது வெறுமையான வலை. சாதாரணமாய் வலை கையில் கிடைத்தது, ஆனால் இப்பொழுது இழுக்கிறான். வலை எளிமையாய் வரவில்லை, தன் நண்பர்களோடு இணைந்து இழுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, 2 படகு நிரம்பத்தக்க, வலை கிழியத்தக்க மீன்களை பிடித்து கொண்டான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இரவு முழுவதும் வெறுமையாய் வந்த வலை, வெறுமையாய் வந்த வலை. இதே போலதான் போட்டான், இதே போலதான் இழுத்தான், போட்டான், இழுத்தான், பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான், ஆனால் பலன் இல்லை. ஆனால் இயேசு சொல்ல அவன் பிரயாசப்பட்டான். அந்த பிரயாசத்தின் பலன் 2 படகு நிரம்பத்தக்கதாக அவன் வலை கிழிய மீன்களை பிடித்து கொண்டான். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிரயாசத்தின் பலனை உழைக்கிற இடத்தில் எதிர்பார்க்காதே. பிரயாசத்தின் பலனை யாருக்காக உழைத்தாயோ அவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்க்காதே. உங்களுக்கு மேல் இருக்கிற உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து பலனை எதிர்பார்க்காதிருங்கள். கணவன் மனைவியினிடத்தில், மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்க்காதிருங்கள். பெற்ற பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்காதிருங்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் ஒருவரும் பலனை தர முடியாது. பலன் தருகிறவர் யார் என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவியாமல் போனால் வாழ்க்கை எத்தனை கொடூரம், எத்தனை துக்கம், எத்தனை ஏமாற்றம். என கருமையானவர்களே, அவர் சொல்லின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை வீசினான், பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொண்டான். இன்று மாலை இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில் நீங்களும் சீமோன் பேதுருவை போன்ற அதே நேரத்தில் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் எதிர்பார்ப்பு என் மேல் இருக்கட்டும். நானே உன் வாழ்க்கையில் நீ பட்ட பிரயாசத்தின் பலனை தருகிற கர்த்தர். உன் எதிர்பார்ப்பு என் மேல் இருக்கட்டும். ஐயா, நான் என்ன செய்தால் என் வாழ்க்கையின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியும்? எளிமையாய் நீங்கள் அறிந்த ஒரு வேத பகுதி, சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எல்லாம் செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உன் இருதயத்தில் கை வைத்து சொல், உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டோ?
சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை வாலிபனாய் இருந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளை அடைய வேண்டும் என்று ஓயாமல் உழைத்து கொண்டு தோல்வியை சுமந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்று இரவு கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு பயப்படு. அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின வழியில் நடவுங்கள். உங்கள் சுயமாய் நீங்கள் முயற்சி செய்து நீங்களாக ஒரு வழியை வகுத்து கொண்டு நடவாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்திற்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. உனக்கு செம்மையாய் தோன்றினவைகளை செய்ததின் பலன்தான் இன்றைக்கு இழப்பின் மத்தியில் அமர்ந்து கொண்டு துக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரா, சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 2ஆம் வசனத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றிற்கு முன்பாக முதல் தருகிற ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடவுங்கள். 2 லூக்கா 5:5 அவருடைய வார்த்தையின்படி வலையை போடுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அனுபவத்தை பார்க்காதிருங்கள். கடந்து வந்த பாதைகளை நினைத்து விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, அதே கடல், அதே ஜனம், அதே வலை, அதே படகு, எதுவாகட்டும் அவர் சொன்னால் அப்படியே செய்யுங்கள். 3 வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகைகளிலே பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 3 கர்த்தருடைய கிரிகைகளில் பெருகுங்கள். கர்த்தருடைய கிரிகைகளில் பெருகுங்கள். ஜபத்திலே பெருகுங்கள், வேத வாசிப்பிலே பெருகுங்கள், ஆராதனைகளில் பெருகுங்கள், உபவாசத்தில் பெருகுங்கள், நன்மை செய்கிறதில் பெருகுங்கள், கர்த்தருக்கென்று கொடுப்பதில் பெருகுங்கள், பரிசுத்தத்தில் பெருகுங்கள். இந்த 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் போது என கருமையானவர்களே, நிச்சயமாய் உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க, உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிப்பீர்களானால், ஐயா, இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லை, வெறுமையாய் நிற்கிறேன், இன்றைக்கு அந்த பிரயாசத்தின் பலனை இறைவன் எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி 1 நிமிடம் ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். என் இந்த நிலைமைக்கு காரணம் மனுஷனிடத்தில் பலனை எதிர்பார்த்தது. ஆனால் இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிற பலன் எனக்கு மனுஷனிடத்தில் இல்லை, உம்மிடத்தில் இருந்து என்று கேட்கிற நீங்கள் இருக்கிற இடத்தில் ஜெப நிலைமையில் இருக்கும்போது, இதோ நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கேட்ட வார்த்தையை போலவே பிரயாசம் மாத்திரம் இருக்கிறது, ஆனால் பலன் இல்லை. வேலை ஸ்தலத்தில் பலன் பெற முடியவில்லை. இவர்கள் பட வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய பலனை வேறு யாரோ ஒருவர் தட்டி பறித்து கொள்ளுகிறார்கள். எதிர்பார்த்து பலன் பெறாத நிலைமையில் சோர்ந்து போய் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தகப்பன் இன்று மாலை கண்ணோக்கி பார்ப்பீராக. சோர்ந்து போன அந்த இருதயம், கலங்குகிற அந்த இருதயம், வேதனைகளின் மத்தியில் இருக்கிற அந்த இருதயம் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உமக்கு பயப்படாமல், உம்முடைய வழியில் நடவாமல்,
நீர் சொல்லுகிறதை கேட்காமல் வேலை வேலை உயர்வு என்று சொல்லி உம்மை தூர வைத்துவிட்டு தங்கள் வாழ்க்கையில் மனிதர்களை நம்பி வாழ்ந்ததின் முகாந்தரத்தில் ஏமாற்றம் அடைந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் தங்கள் இருதயத்தை மாற்றி இனி எங்கள் வாழ்க்கையில் பிரயாசத்தின் பலனை எனக்கு தருகிறவர் இயேசு என்று இந்த ஜெப நிலைமைகள் தங்களை தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொருவர் அருகே நீர் போவீராக, நீர் கடந்து வருவீராக, அவர்கள் வீடுகளுக்குள் கடந்து வருவீராக, அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வருவீராக. பலனை அனுபவிக்க கிருபை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் பலனை அனுபவிக்கட்டும். பரம தகப்பன் பலனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து துக்கத்தில் வேதனையோடு இருக்கிறவர்கள் மறுபடியும் அவர்கள் மகிழ்ந்து கழிகூற என் பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி சாட்சியாய் உமக்காக வாழ தேவன் கிருபை செய்யும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் இருக்கட்டும். வார்த்தையை தந்த நீர் வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நடத்தப் போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நிச்சயமாகவே கர்த்தர் நீங்கள் அடைந்த பிரயாசத்தின் பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.